கண்ணே குணமதி. ஆமா, எப்ப வந்தீங்க? இந்த ஆளுக்கார எப்பாயா வந்தான்? ஆமா கண்ணே தேவி, ஆசையோடு அரண்மனையிலே இருக்கா இல்ல? எங்கடி அப்பம்மா? ஐயோ ஆயா, இப்பத்தாயா சோறு தண்ணி ஊத்தி விட்டேன், சோறு கொடுத்தேன், தூங்க வச்சுட்டு வந்தங்க. காலாட்டு பாடி தூங்க வச்சுட்டீங்க? தாயின் தந்தைக்குமா? ஆமாங்க. நன்றாக உறங்க வைத்தாயா? ஐயோ, எல்லாத்த பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல உலகத்துல, கேட்டு பாரு. ஆமா என்னங்க ஒண்ணு முக்குறீங்க? தாய் தந்தை எல்லாம் சீரோடு உறங்கி கொண்டு இருக்காங்களா? ஆமா. இதெல்லாம் என்னடி? இது என்னன்னு கேக்குறீங்களா? மாடி எல்லாம் அன்னங்கள் சிதறிய வண்ணம் தூய்மை இல்லாம இருக்கு. என்னது? ஒண்ணு இல்லைங்க, நான் தான் தெரியாம தடுக்கி கீழே விழுந்துட்டேன். ஏயா? ஆமா ஆமா. அட சொன்ன நம்புற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆமா, ஏங்க வெளியூருக்கு போனீங்கல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கா? எல்லாம் முடிஞ்சது. எங்க அப்பா அம்மாவை அழைத்து வா, நான் மீண்டும் போகணும். மறுபடியும் ஏண்டி ஆலயத்திலே கும்பாபிஷேகம் என்று ஆலய பெரியவர்கள் எல்லாம் வந்து அழைச்சிருக்காங்க. நான் போகணுமல்ல. நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அப்பா அம்மா, மருமகள் கூட இருக்கா. இன்னைக்கு அவசர வேலையா ஆலயத்துக்கு போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் பாதுகாப்பா பொறுமையா இருங்கப்பா. போயிட்டு வரேன், பத்திரமா இரு. ஏய், நான் வர்ற வரைக்கும் என் தாயும் தந்தையும் பத்திரம் பாத்துக்கிறேன். அடக்கத்தோடு இரு. எவ்வளவு பேசிக்கிட்டாங்க, எவ்வளவு அடக்கம்னு கேட்டு பாருங்க. உன்னை பத்தி தெரியும்படி வந்துடுறேன். ஏய், பாதுகாப்பா மருமகள போயிட்டான் அந்த புண்டை நக்கணவை. மறுபடி வரத்த கொலைகளுக்கு சமாதி கட்டி பூச்சி விட்டான். மருமகள புதைச்சி விட்டா கூட வெளியே வந்துருவாங்க. கல்ல வச்சு அழுத்தி மேல கார போட்டு பூச்சி டயலஸ் பாவி விட்டுறாங்க. மருமகளே, ஆமா என்னம்மா, என்ன உங்க மகன்கிட்ட ஏதாவது சொன்ன மாதிரி தெரியுது? நாங்க எதுவுமே சொல்லலம்மா. சொன்னாங்களா? ஏயா சொன்னாங்களா? நீ கொலக்கட்டை பத்தி பேசுறா, பள்ளியோடத்தில் கொடுக்குற மாவு பத்தி பேசுற. ஏண்டி தக்காளத்தி பிரச்சனை ஓடுங்க? ஏண்டி தேவடியா, நான் இல்லாத நேரத்துல உங்களை படுத்தின கொடுமையில உன் மகன்கிட்ட சொன்னீங்களா? என் குடும்பத்தை பிரிக்கிட்டு வந்தாரு. இன்னும் ஒண்ணு உயிரோட உட்காந்து ஆளுக்காரா? ஏடா புண்ட வாயா? ஏ ஆளுக்காரா? ஏய், எப்படி இருக்குது பாருங்க. என்ன அடிச்சா இப்படி வலிக்குது? போடு அந்த சாரப்பாம்பை ஓத்தவள. உனக்கு வலிப்பது போலதானே நேற்று மற்ற என் தாயும் தந்தைக்கு வலிச்சிருக்கோம். உனக்கு வலிக்குதுங்கிறல அவங்க ஆளுநர் சொல்லுவாங்க. யாரு என்ன கம்பிளி
மோசமான ஆளு. ஆயா இப்படி புரசம் பிடிச்சிட்டு அடிக்கிறான்னு அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஆயா. ஏய்! ஆளுக்கு பஞ்சாயத்து அவங்களுக்கு என்ன பண்ண ஏது செய்த உன்னை பெற்ற தாயும் தந்தையுமா இருந்திருந்தா இப்படி செய்வியாடி சண்டாளி. டேய் ஆளுக்காரா என்ன புண்ட வாயா அப்படித்தான் அடிப்பை அப்படித்தான் அடிப்பை. இப்ப அடிக்கிறீங்க 6 மாசமா அடிச்சிருந்தீனா நான் பிள்ளை பெற்றுக்க மாட்டேன். என்னடா முழிக்க என்ன புண்டை நக்கனவன அப்படித்தான் அடிப்பை. ஏய் என்ன அப்படி என்ன பற்றிய பண்றான் எப்படி ஊர்ல அடிக்காத ஆளி வந்தாலும் புரிஞ்சு தேய்ச்சிட்டு போகலாம். இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லி பெற்ற தாய் தந்தையை விட உன்னை பெருசா நம்பி இருந்தேன். பெரியோர்கள் சொல்லி இருக்காங்க கடலாளங்கண்ட பெரியார்களுடைய பெண்களுடைய மனதுக்குள்ள என்ன இருக்குன்னு அறிய முடியாதுன்னு பெரியன்னு சொல்லி இருக்காங்க. விம்புவாள் விளம்புவாள் பொய்யே மேல் விழுந்து சாகுறேன் என்பால் பொய்யே கூடவே சாகர்னு சொல்ற பொம்பளைய ஒருபோதும் மகாராஜா அப்பவே சொல்லப்பா வயசானவங்கள நீ அடிக்க வேண்டாங்கிற இந்த உடக்காலத்தை கூதி இதான் கேக்குறாளா அடங்க மாட்டாடா. அப்படிதான் அடிப்பை. உன்னுடைய பிராமண குலத்தைய கருவறுக்க வந்தவளா என்ன நினைக்கிற? நான் பொம்பளையத்தான் எத்தனை நாளா இருந்தேன். இப்ப ரம்மாடிச்ச மாறிட்டேன். எப்ப என் குலத்துக்கு நீ தீங்கு செய்தாயோ நாய் சட்டியில சோறு ஊத்தினேன், பொண்ணு குட்டு கொடுத்தேன், கொலக்கட்டை கேட்டதுக்கு பூனை குட்டியை கருக்கி புடிச்சு கொடுத்தேன், எல்லா வேலையும் பண்ணுனேன். இன்னும் கொஞ்ச நாள் நீ வராது அந்த தேவடியாரை கொண்டு வழி அதே மாதிரி நாங்க செஞ்ச பண்ணி ஒத்த கூலி ராமன குலத்திலே பிரித்து என் தர்மத்தை எப்ப நீ மீறினியோ இவங்க 2 பேர்த்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வராதுங்கிற சிலிண்டர் வச்சு எடுத்து இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல அடிக்கிறேன். எப்ப உயிரா மதித்த என் தாயும் தந்தையும் வீட்டிலே இருக்கும் நாயா நினைச்சு பிராமண குலத்துக்கு உதவாத செயலை எப்ப நீ செஞ்சியோ நாய் சட்டியில சோறு இவ்வளவு செஞ்ச பின்னாடி நான் கூட வாழ்வன்னு நினைக்கிறேன். வாழன்னா நொட்டிக்கிட்டு போ. இந்த கோயில் பூத்தாரி வச்சுக்கிட்டாவது மணி அடிப்பாருல்ல பழந்தாங்க இத்தனை கூட பொழைச்சுக்கிறா. நீ வையகத்தில் வாழ்ந்தா உன்னை பார்த்து எத்தனையோ பெண்கள் உன்னால கெட்டு போவாங்க. எப்ப நீ என் தாயும் தந்தையோ நாய் கொப்பா மதிச்சியோ அதனால இந்த சண்டாளி இதுக்கு மேல இந்த வையகத்தில் நீ இருக்கவே கூடாது. ஒருவேளை சாதம் எங்க கிடைக்கும் என்று என் தாயும் தந்தையும் உன்னிடம் சாதம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து இருந்தார்ல அது போல நீ வீடு தோறும் உன் பசியை தீர்க்க சாதத்துக்காக தேடி நீ நாயாக போக கோடி மகாராஜா இந்த உடும்பு குண்டக்காரிய நாயாகி நாயாகி விட்டீங்கல்ல அவ ஒரு பொட்ட நாயிட்டா என்ன ஒரு கடுவு நாய் ஆக்கிடுங்க. இவ்வளவு தவறுகளை செய்யும் பொழுது நீ வேண்டான்னு சொல்லி இருந்தா அவ கால தூக்குறா பாரு. அதனால இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தல்ல அவ கூட நீயும் சேர்ந்து அகந்தியால கெட்டு போன நீ ஒரு போடா செப்பிலியாட்டு கோத்த போட்டி மத்தாலக்காரர எப்படி யாரு எப்ப நிமாசனம் நாய் கெண்டி மாடின்னு நான் ஒரு ஏக்கரை குச்சி கலக்க வச்சிருந்தேன். நாய் பண்ற வேலை
சாமி, ஒரு பெண்ணாக பிறந்து மாமனார் மாமியார் கொடுமை செஞ்சதற்காக என்ன நாயாக பிடிச்சிட்டீங்க, சாபம் கொடுத்தீங்க. நான் நாயா மாறிட்டேன். எனக்கு இந்த நாய் சாபம் எப்ப சாமி தீரும்? எப்ப தான் செய்த தவறை உணர்ந்து சாபத்துக்கு மோசம் தேட நினைத்தாயோ, இதற்கு மேல உன்னை கண்டிக்க எனக்கும் கதி அல்ல. உனக்கு சாபம் கொடுத்திருக்க, இந்த சாபம் உனக்கு எப்ப தீரும்னா, எப்ப உன்னை போல் இருக்கும் மற்றொரு நாயை பார்த்து நீ வாழாட்டாம உன் செய்த பாவத்தை எல்லாம் தீர்க்க புண்ணிய நதியில போய் குளிச்சு நீராடி வந்தாதான். அல்லும் மகளும் 60 நாளையே தன்னை அங்கத்திலே சுமந்து பெற்ற தாயை விட்டோம், பாசத்தோடு வளர்த்த தண்ணியை விட்டோம், ஆலய வேலை தனக்கு நியமித்த கடமையே பெரிதென்று எண்ணி வாழ்ந்து விட்ட அப்பா, பரந்த உலகத்திலே அரிதாய் இருக்கக்கூடிய விஷயம் அகில உலகத்துக்கு தன்னை அடையாளம் காட்டுவது தாயும் தந்தையை தான். என்னை இந்த உலகத்திற்கு தந்த தாயும் தந்தையாய் இருக்கும் உங்களை விட்டு நான் என் கடமையே பெரிதென்று எண்ணி விட்டேன். அம்மா, உன்னை துன்புறுத்திய உன் மருமகளுக்கு நாயாக போகும்படி சாபத்தை கொடுத்துட்டேன். இதற்கு மேல் நீங்க கவலை கொள்ள வேண்டாம். கால் போன பாதை எல்லாம் உங்களை என் தோளிலே இருபுறமும் காவடி கட்டி சுமந்து போறேன். காசி யாத்திரை புண்ணிய நதிகளிலே நீராடி உங்கள் உடலிலே உயிர் உள்ளவரை உங்களுக்கு துணையாக உங்களை சுமந்து போற புண்ணிய ஆலயங்களிலே தரிசனம் செய்து உங்கள் இறுதிகாலம் முடியும் வரைய உங்களை நான் தோல்ல சுமந்துட்டு போவேன். அதன் பிறகு என் வாழ்வு ஆண்டவன் விட்டவதி, நீங்க என் தோல் மீது அமர்ந்து கொள்ளுங்க. உங்களை நான் இருபுறமும் காவடி கட்டி உங்களுக்கு ஆலயத்துக்கு அழைத்து போறேன். காவடி கட்டி தன்னுடைய தாய் தந்தையார்கள் தன்னுடைய மனைவியாலை சித்திரவதை செய்து இப்படி செய்து விட்டாலே இனிமேல் மனைவி முகத்திலே ஒழிக்க கூடாது என்று தாயும் தந்தையும் உருவி கட்டி அதுல இருவரையும் எடுத்துக்கொண்டு ஊரெங்கும் போய் தன்னுடைய தாய் தந்தையாருக்கே வாழ வேண்டும் என்று குருபுத்திரன் போகிறார். பார்க்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த பாவத்தை நீங்க பார்க்காதீங்க. உங்க குறையெல்லாம் தீரணும், கஷ்டமெல்லாம் நீங்கணும்னா உள்ளே பெற்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அந்த அவர் கையில உங்க கையில உள்ளது 5 10 கொடுத்து உங்க குறையெல்லாம் தீரணும், பாவமெல்லாம் நீங்கணும்னு உள்ள காசு கையெல்லாம் போடுங்க. அதை போட்டுட்டு நாடகம் நிறைய இருக்குது. ராமர் எல்லாம் போடுறாரு. காசு இருக்கிறவங்க காசு போடுங்க, காசு இல்லாத தாய்மார்கள் காதுல பொங்கல் ஏதாவது கல்வி போடுங்க. நாங்க அடமானம் வச்சுக்குவோம். இந்த பாவத்தை பார்த்துட்டு போகக்கூடாது. வந்து காசு போடுறவங்க போடுங்க. போட்டா போடு. Yeah.
செல்வம் கிராமிய தெருக்கு அந்த மாதிரி செல்வம் கிராமிய தெருக்கு காசி ஆலயங்களிலே சென்று நான் செய்த பாவத்தை எல்லாம் தொலைப்பதற்காக உங்களை தோள் மீது சுமந்து வந்தாலும் மகனே, அப்பா அதாவது எங்களை இருவர்களையும் உன்னுடைய தோல் மீது சுமந்து நெடியதோறும் நடந்து வந்திருக்கிற இருந்தாலும் எங்களுக்கு தண்ணீர் தாகமா அதிகமா இருக்கிறது. தண்ணீர் தாகம் இருக்கா? அப்பா நான் சுமந்து வந்த காவடியிலே இருவரும் இந்த மரத்தடியிலே உங்களை வைத்து அமர வைத்து போறேன். நான் வரும் வரைக்கும் இந்த மரத்தடியிலே அமர்ந்திருங்க. குளிர்ந்த இடத்தில் இளமையிலும் பூவிருக்கும் என்று சொல்வா. அருகாயிலே உள்ள காட்டுக்கு வனத்துக்குள்ளே சென்று ஜலத்தை எடுத்து வந்து உங்கள் தாகத்தை தீர்க்கிறேன். உட்கார வாங்கி போங்க போங்க. நான் வர்ற வரைக்கும் வெளியே இருங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வருவேன். வருவாப்பா. உங்களை